ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, உங்களை தேடி வருகிற தேவனுடைய வார்த்தை, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பெரும்பாலான நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக வேதனைகளை நாம் சந்திக்கிறோம். வேதனையின் ஊடாக நடந்து போகிறோம். அநேக துன்பத்தின் பாதையிலே நாம் நடந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை வந்துவிட்டது. இந்த வேதனையை இயேசு கிறிஸ்து நீக்கி போடுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இந்த வேதனை நீங்குவதற்கு இயேசு தெரிந்தெடுத்த பாதை எதுவென்றால், இந்த வேதனையை நீங்கி ஒரு சுக வாழ்வை நமக்கு தருவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாதை எது என்றால், இந்த வேதனையை நீக்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த ஒரு ஒப்பற்ற உன்னத பாதை எதுவென்றால் சிலுவையின் பாடுகள். வேத வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாகும்படி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததின் மூலமாகவே நம்முடைய வேதனை நீங்குகிறது. நம்முடைய வேதனையை நீக்கி போடவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அகோர பாடுகளை சந்தித்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதினால் நமக்கு விடுதலை. நம்மை விடுவிக்க வந்தவர் நம்முடைய விடுதலைக்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். நம்முடைய விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து அடிகளையும், பாடுகளையும், அவமானங்களையும், துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி தண்டனை அவர் மேல் வந்தது என்று சொல். ஆகவே நாம் இந்த வேதனைக்கு ஒரு விமர்சனம் இல்லையா? நீங்குவதற்கு ஒரு வழி இல்லையா? என்னுடைய வாழ்வில் இருந்து எடுத்து போடுவதற்கு ஒருவர் இல்லையா? உதவி செய்வதற்கு ஒருவர் இல்லையா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், உங்களுடைய வேதனையை நீக்கி போட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசித்து, அவரை நம்பி, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா வேதனைகளில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு சுக வாழ்வை கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கிற வேதனை நீங்கி சுகவாழ்வு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.